நாம் இந்த தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இருக்கும், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆண்டவர் அருமையா அந்த இடத்துல சொல்லுவாரு, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது, என்னால ஒண்ணும் முடியல சுவாமி, நீங்க என்ன நடத்துறீங்க, நீங்க என்னை ஆசீர்வதிக்கிறீங்க, நீங்க என்னை பாதுகாக்கிறீங்க. அதாவது ஒரு சின்ன காரியத்தை கூட கர்த்தர் செய்யறாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இது நான் பண்ணிட்டேன், இது நான் முடிஞ்சிருச்சு, நான் இந்த வீட்டை கட்டிட்டேன், எனக்கு இதை செஞ்ச காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லாம, கர்த்தர் எனக்கு இதை செய்கிறதற்கு பலன் கொடுத்தார், கர்த்தர் எனக்கு இந்த வீட்டை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு இந்த தொழிலை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு பிள்ளைகளை கொடுத்தார். இப்படி ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நம்ம அறிக்கை பண்ணுகிறதுக்கு முன்னாடியும் ஒரு வார்த்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, கர்த்தாவே நீங்க அதை செஞ்சீங்க, நீங்க அதை தந்தீங்க, நீங்க எனக்கு அதை கொடுத்தீங்க. நல்லா கவனிங்க, அந்த வார்த்தைகளை ஆண்டவர் அவ்வளோ ஹானர் பண்றார், அந்த தாழ்மையுள்ள வார்த்தைகளை. இப்ப லூக்கா 18:10 ஆண்டவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஓமை தான். 2 பேர் ஜெபம் பண்ண போறாங்க, ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று சொல்றான், நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், இந்த மனுஷர மாதிரிலாம் கிடையாது, ஆயக்காரன் போலும் கிடையாது, அதனால நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நான் உபவாசம் பண்றேன், நான் காணிக்கை கொடுக்குறேன் எல்லாம் அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம நிறைய டைம் அப்படிதான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஆண்டவரே நான் இவ்வளவு உபவாசம் பண்ணியிருக்கிறேன், நான் இவ்வளவு காணிக்கை கொடுத்திருக்கிறேன், நான் இவ்வளவு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். நம்ம அப்படி கர்த்தர் நம்ம கிட்ட நீதியை எதிர்பார்க்கல, அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம எதிர்பார்க்கல. ஏன்னா நம்ம உபவாசம் பண்றது அவருக்கு தெரியும், நீங்க காணிக்கை கொடுக்கறது அவருக்கு தெரியும், ஆண்டவருக்காக கிரியை செய்யறதும் அவருக்கு தெரியும். பட் ஆனா அவரு என்ன எதிர்பார்க்கிறாரு, ஆயக்காரன் தூரத்துல நின்று சொல்றான், தன் மார்பிலே அடிச்சு கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னா, அவனுடைய இருதயத்துல சொல்றான், இன்னும் நான் உங்க அளவுக்கு நான் உங்களுக்கு முன்னாடி உங்களை நிக்க கூட பார்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. இப்ப ஆண்டவர் உயிரோடு இந்த உலகத்துல வந்த காலத்திலும் இந்த ஒரு இருதயத்தை அவர் அவ்வளவு ஹானர் பண்றாரு. அப்படின்னா தன்னுடைய நீதியை வெளிப்படுத்துறது. இப்ப நம்ம சர்ச்ல போயிட்டு ஏதாவது நம்ம காணிக்க போட்டு திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா அவ்வளோ கெத்து இருக்கும் நம்மளுக்கு. பாத்தீங்கன்னா சில பேர் நம்ம அப்படி நினைப்போம், அப்படி நம்ம இவ்வளவு காணிக்க கொடுத்துட்டோம், இவ்வளோ இது மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது ஏதோ பெரிய காரியத்தை சாதிக்கும். அப்படி கிடையாது. ஆண்டவர்கிட்ட இருதயம், ஆண்டவரே இதற்கு ஒரு காணிக்க கொடுக்கும்போது நம்ம ஆண்டவரே இதை கொடுக்கறதுக்கு இவ்வளவு பாவியான என் மேல கிருபை வச்சு உங்களுக்கு காணிக்க கொடுக்கறதுக்கு உதவி செஞ்சீங்களே, இவ்வளவு பாவியான என் மேல கிருபை வச்சு கம்யூனியன் எடுக்கிறதுக்கு கிருபை செஞ்சீங்களே, இவ்வளவு பாவியான என் மேல நீங்க கிருபை வச்சு உங்க ஆலயத்துக்கு வர்றதுக்கு கிருபை செஞ்சீங்களே. இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. அந்த ஆயக்காரன் ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். இயேசுவை பார்த்து ஒரு மனுஷன் சொல்லுவான், நல்ல போதகரே அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆண்டவர் சொல்லுவாரு, நீ என்னை நல்லவனின் ஏன்னு சொல்லுவ, பிதா ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. அப்ப நல்ல கவனிங்க, இந்த இடத்துல ஆண்டவர் அவ்வளோ பிதாவை ஹானர் பண்ணுவார். நல்ல போதகரேன்னு சொன்னா கூட ஆண்டவர் சொல்வாரு, என்ன நீயே நல்லவன் சொல்ற, பிதா ஒருவரை தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை. அப்படிங்கும்போது அவருடைய உள்ளம் எப்படிப்பட்டவர், அப்படிப்பட்ட அவருடைய உள்ளம் எப்படி அவ்வளவு ஹானர அந்த தாழ்த்துகிற ஒரு கிருபை வாயின் வார்த்தைகள்ல நம்மளை தாழ்த்திட்டே இருக்கும். வாயின் வார்த்தைகள்ல நம்மளுக்கு ஒரு தாழ்மை இருக்கும். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், தாவீது அருமையா சொல்லுவாரு, எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சாலும் உமது கரத்திலிருந்து வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். அப்படின்னா ஆண்டவரே நான் இதை கொடுக்கறதுக்கு நான் தகுதி இல்லை, நீங்க எனக்கு கொடுத்ததுனால நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆண்டவரே நீங்க என் மேல கிருபை வச்சதுனால நான் வாழ்றேன், நீங்க என் மேல கிருபை வச்சிருக்கிறதுனால நான் பிழைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு இருதயம், இப்படிப்பட்ட எவ்வளவு பெரிய காரியங்களை செஞ்சாலும் ஆண்டவர் அருமையா தாழ்த்துகிற ஒரு குணம், அவங்களுக்கு மீறி நம்ம ஒண்ணும் இல்லைன்னு கம்பேர் பண்ணி அவங்கள பீட் பண்ற ஒரு இருதயம் கிடையாது. அவங்களுடைய ஸ்டேட்டஸை விட நம்மளுடைய ஸ்டேட்டஸை உயர்த்தணுங்கிற ஒரு எண்ணம் கிடையாது. அவங்க போட்டிருக்கிற ஜுவல்ஸை விட நம்ம அதிகமா போடணுங்கிறது கிடையாது. அவங்க கட்டியிருக்கிற சேரியை விட நான் நீட்டா கட்டிட்டு போகணும் அப்படி கிடையாது. நம்மளுடைய இருதயத்துல நம்மளுக்கே தெரியாம ஒரு தாழ்மை இருந்துட்டே இருக்கணும். இயல்பாவே நம்ம தாழ்மையுடையவர்களா மாறும். வேறும் சொல்லுது, நீதிமொழிகள் 22:4 தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும். அப்படின்னா தாழ்மைக்கு அப்படின்னா கர்த்தர் ஒரு பெரிய கிருபையை கொடுக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், மகிமையை கொடுக்கிறார், ஜீவனை கொடுக்கிறார். அதுதான் இந்த ஜீவன் நாம தாழ்த்தும் போது அருமையா அந்த ஜீவன் அருமையா வெளிப்படும். நீங்க 2 நாளாகவும் 33:1 இந்த மனாசே ராஜாவை பத்தி பார்க்கலாம். மனாசே ராஜாவாகிற போது 12 வயதா இருந்து 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டானா. இந்த மனாசே ராஜா என்ன பண்ணுவான் அப்படின்னா, எசேக்கியாவுடைய பையன். இந்த எசேக்கியாவினுடைய பையனா மனாசே இருந்தாலும் எருசலேம்ல அவ்வளவு பெர்ஃபெக்டான ஒரு ராஜாங்கத்தை மனாசே பண்ண மாட்டான். என்ன பண்ணுவானா, எல்லாத்தையும் தப்பா துருத்து போட்ட இதெல்லாம் மறுபடி கட்டி கர்த்தர் மனாசே கிட்ட
தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசிட்டே இருந்தாலும் அவங்க அது எதுக்குமே செவி கொடுக்காதபடி அவங்க ரொம்ப கேர் எடுக்காம பாவம் பண்ணிட்டே இருக்கும்போது வேதம் சொல்லுது 2 நாளாகமம் 33:10 கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின பொழுதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். அப்ப மனாசே எவ்வளவோ டீச் பண்ணாலும் அவன் தன்னை தாழ்த்துறதுக்கு ரெடி ஆகல. அப்படின்னு இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னா 2 நாளாகமம் 33:11 இருக்கும். கர்த்தர் அசீரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வர பண்ணினார். அவர்கள் மனாசை முட்செடிகளில் பிடித்து, நல்ல கவனிங்க, இந்த இந்த மனாசேக்கு எவ்வளவோ ராஜாங்கத்தின் மேன்மை இருந்தது, எவ்வளவோ பெரிய பிரஸ்தாபம் இருந்தது. ஏன்னா எசேக்கியா அவ்வளோ ஒரு கர்த்தருக்காக வாழ்ந்து சேர்த்து வச்ச ஆஸ்திகள் அந்த எல்லாம் இருந்தது. பட் ஆனா மனாசே கர்த்தரை பிடிக்கல, கர்த்தருக்கு ஒரு தாழ்த்தல. அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் ஒரு எதிரியை எழும்ப பண்றாரு. இவங்க என்ன பண்றாங்க, மனாசைய வெண்கல சங்கிலிகளால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போறாங்க. அதனால கவனிங்க, இவனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பனிஷ்மெண்ட் ஹெவியானது. அப்படின்னா முச்செடிகளில் பிடித்து, அவனை சாதாரணமா பிடிக்கல, முச்செடிகள்ல பிடிச்சு 2 சங்கிலியால அவனை கட்டி, ஒரு சங்கிலியால கட்டினாலே, ஏன்னா ஒருத்தங்க அரெஸ்ட் பண்ண வர்றாங்க, ஒரு ராஜாவை அரெஸ்ட் பண்றாங்க, ஒரு ராஜாவை அவனை நெருக்கி பாபிலோனுக்கு கொண்டு போறாங்க. இவ்வளவு பெரிய காரியம். இவன் போற இடம் பாபிலோன். இந்த பாபிலோன் அவ்வளவு சீக்கிரமா ஒரு மனுஷங்க ஒரு ராஜ்யத்தை பாபிலோன் ராஜா பிடிக்கும் போது அந்த ராஜாவை அவன் அவ்வளவு சீக்கிரத்துல வெளியே விட மாட்டான். அதுவும் அவன் பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டான் அப்படின்னா அவ்வளவுதான், அவங்களுடைய லைஃபே அவ்வளவுதான். அதுக்கடுத்து அவங்க தன்னுடைய நாட்டுக்கு வர்றதே பெரிய விஷயமா இருக்கும். அவங்கள மறுபடியும் ரிலீஸ் பண்றது பெரிய விஷயமா இருக்கும். அப்படியே இருந்தாலும் எத்தனையோ வருஷங்கள் பிடிக்கும். இதுதான் பாபிலோனியுடைய சாம்ராஜ்யம், இதுதான் பாபிலோனுடைய அரசாங்கம். நீங்க அந்த பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னு தெரியும். ஒவ்வொரு ராஜாக்களையும் சிறைபிடிக்கும் போது, பாபிலோன்ல இருந்து வரும்போது அவ்வளவு ஒரு டெரரா தான் மற்ற தேசங்கள் மேல இந்த பாபிலோன் ராஜாக்கள் படையெடுப்பாங்க. இப்படிதான் கர்த்தர் மனாசேயை பாபிலோன் ராஜா கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாரு. இப்ப நல்லா கவனிங்க, இந்த 2 நாளாகமம் 33:12 இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். இப்ப நல்ல கவனிங்க, ஒரு பெரிய விஷயம். இவன் பாபிலோன்ல போய் ஜெபம் பண்றான், பாபிலோன்ல போய் கர்த்தருக்கு முன்னாடி தாழ்த்துறான். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் அவன் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான், ஆண்டவருக்கு முன்பாக. அப்பதான் மனாசேக்கு ஒரு பெரிய உணர்வு சொல்றான். அந்த தாழ்மையின் ஜெபத்தை பாபிலோன்ல போய் பண்ணும்போது அப்ப வேதம் சொல்லுது 2 நாளாகமம் 33:13 அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது, இந்த இதுல நல்ல கவனிங்க, இந்த இதுலதான் நம்ம அண்டர்லைன் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அவன் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணினதை கர்த்தர் கேட்டார் அப்படின்னு இல்ல, ஜெபம் பண்ணினதை கர்த்தர் கவனித்தார் அப்படின்னு இல்ல, கர்த்தர் அவனுடைய ஜபத்தை கேட்டு அப்புறம் கிரிய செஞ்சாருன்னு இல்ல. அந்த இடத்துல வேதம் சொல்லுது, அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது, அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே, அவன் பேசிட்டு இருக்கும் போதே, ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே, அவர்கிட்ட அந்த வார்த்தைகளை மனாசே பேசிட்டு இருக்கும் போதே அப்படி ஒரு தாழ்மையும் படும்போது, ஆண்டவரே என்னை மறுபடியுமா என்னை மன்னிச்சு, கர்த்தர் என்னை நீங்க நினைச்சங்க அப்படின்னு சொல்லி ஒரு உருக்கமான ஜெபம் தாழ்த்தி கொண்டிருக்கிற போது, இதுதான் பெரிய விஷயம். அதாவது நம்ம பல நேரங்கள்ல எத்தனையோ ஜெபம் பண்ணி எத்தனையோ மாதங்கள் பதில் வராம இருக்கிற காரியங்கள்லாம் இருக்குது. பட் ஆனா அந்த மனாசேக்கு ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் கொடுக்கிறாரு. அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு, எப்படி அவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதியிருக்காங்க பாத்தீங்களா, அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு, இது பெரிய விஷயம். இது ஈஸியா இருந்தாலும் யாரு சிறைபிடிச்சிட்டு போனாங்களோ கர்த்தர் அவர்களுடைய இருதயத்துல மறுபடியுமா பேசி மனாசேய மறுபடியுமா அவனுடைய ராஜ்யத்திற்கு திரும்பி வர பண்ணினார். அப்படின்னா இந்த தாழ்த்தும் போது வர்றது மறுபடியுமா அவன் இழந்து போன ஐஸ்வர்யம், இழந்து போன கனம், இழந்து போன மகிமைய கர்த்தர் அருமையா ரிட்டர்ன் பண்ணாரு. அதுல ஒண்ணு கூட குறையாம ரிட்டர்ன் பண்ணாரு. அதுல விட பெரிய விஷயம், அவன் ஜெபம் பண்ணி 1 மாசம் கழிச்சு 2 மாசம் கழிச்சு கர்த்தர் கேட்டாருன்னு இல்ல, அவன் தாழ்த்தி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற போதே கர்த்தர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கினார். இப்படிப்பட்ட தாழ்மையின் ஜெபம் தான் நமக்கு அவசியமா இருக்கு. இப்படிப்பட்ட தாழ்மையின் ஜெபம் நம்ம நெருக்கப்படுகையில தாழ்த்தி, எப்படி அவன் மனாசை தாழ்த்தினான் அப்படின்னு தெரியல, பட் அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். அப்படியே தாழ்த்தி, ஆண்டவரே பாவியாகி என் மேல கிருபையா இருங்க, நான் பாவம் பண்ணிட்டேன், நான் அக்கிரமம் பண்ணிட்டேன், தேவரீருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். இந்த பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல அவ்வளவு அழகா ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஜெயம் பெற்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா, ஆண்டவரே தேவரீருக்கு ஒரு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்தோம், உமக்கு முன்பாக நாங்கள் நிற்க பலன் இல்லை, எங்களுக்கு நிற்க திராணி இல்லை, ஆண்டவரே நாங்க உங்களுக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லை. அப்படி தாழ்மை தாழ்மை தாழ்மை. இந்த காலங்கள்ல நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்குது, ஒரு உணர்வு இருக்குதா? நம்ம ஜெபம் பண்ணும்போது கண்ணீர் வருதா? நம்ம கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிற போது நம்மளுக்கு எப்படி நம்ம ஃபீல் பண்றோம், நம்மளுடைய ஸ்பிரிட் எப்படி ஃபீல் பண்றோம்?
இது ரொம்ப முக்கியங்க. நம்ம ஏதோ பெரிய பரிசுத்தமா வாழ்றோம் அப்படிங்கிற நினைப்போட அல்ல, நம்ம பெரிய பரிசுத்தத்துல இருக்கிறோம் அப்படின்னு இல்ல. நம்மளை போல யாரும் கர்த்தரை தேடல அப்படிங்கறது மாதிரி இல்ல. நான் நிறைய பைபிள் வாசிக்கிறேன், நிறைய ஜெபம் பண்றேன், நிறைய உபவாசம் இருக்கிறேன், நான் நிறைய ஊழியம் செய்யறேன், நான் நிறைய காணிக்கை கொடுக்குறேன், ஆண்டவருக்கு முன்னாடி நான் ஒரு குறையும் இல்லாதபடி வாழ்றேன், அப்படி இல்ல. எவ்வளவு செஞ்சாலும் எவ்வளவு பண்ணாலும் நம்ம கிட்ட ஒன்னே ஒண்ணு இருக்கணும். பிரேயருக்கு போகும்போது, நம்ம பிரேயர் பண்ணும்போது, நம்ம ஜெப நேரங்கள்ல ஒன்னே ஒண்ணு நம்மள்ட்ட இருக்கணும். ஆண்டவரே, நான் இவ்வளவு அக்கிரம் பண்ணியும் இவ்வளவு பாவம் பண்ணியும் என்கிட்ட இவ்வளவு மீறுதல் இருந்தோம், என் மேல நீங்க அன்பு வச்சிருக்கிறீங்களே, உங்களுக்கு நன்றி. நீங்க என் அக்கிரமங்களுக்கு தக்கதாய் நீங்க செய்யாமலும் என் பாவங்களுக்கு சரி கட்டாமல் இருந்து என்னை நீங்க ஆசீர்வதிக்கிறீங்களே, உமக்கு நன்றி. எனக்கு நல்ல வேலையை கொடுத்திருக்கிறீங்களே, நன்றி. நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கீங்க, நன்றி. ஆண்டவரே, நான் இதுக்கெல்லாம் பாத்திரனே கிடையாது, ஆனாலும் கர்த்தர் நீங்க என்ன நினைச்சிருக்கிறீங்களே, உமக்கு நன்றி. அப்பா, நீங்க என் மேல என்கிட்ட இருக்கிற நீதியினால அல்ல, என்கிட்ட இருக்கிற பரிசுத்தத்தினால அல்ல, என்கிட்ட இருக்கிற விசுவாசத்தினால அல்ல, என்கிட்ட இருக்கிற பக்தியினாலையும் அல்ல. ஆண்டவரே, நீங்க என்கிட்ட இருக்கிற பாவத்தை பார்க்காதபடி அதை உங்க முதுகுக்கு பின்னாடி போட்டீங்க, கடலின் ஆழத்துல எரிஞ்சிட்டீங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு அவ்வளவு கிருபை கொடுத்திருக்கீங்க. பைபிள் சொல்லும், தேவரீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்கக்கூடும் அப்படின்னா, அவருடைய பரிசுத்தத்துக்கு நம்மளை ஈக்குவல் பண்ணி பார்த்து நம்மளுக்கு நன்மை செய்யணும்னா ஒரு மனுஷனுக்கும் கத்த நன்மை செய்ய முடியாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, பாவம் செய்யாத மனுஷன் இல்லை அப்படின்னா, ஆண்டவர் அந்த பாவத்தை அவருடைய ரத்தத்தினால கழுவினாலும், ரத்தத்தினால கழுவிட்டாரு அப்படிங்கிறதுக்காக நம்மள்ட்ட பாவம் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்ல. மறுபடியுமா பாவங்கிறது ஒரு டெஸ்ட் மாதிரி, பாவங்கிறது ஒரு கரை மாதிரி. அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு இருக்கும் போது நம்ம சொல்லணும், ஆண்டவரே, நான் டெஸ்ட் இல்லாம இடத்துல இல்ல, இந்த உலகத்துல பாவங்கள் இருக்கு, அக்கிரமங்கள் இருக்கு, அதுவேளை என்னுடைய வாழ்க்கையில சிந்தனையில அது டச் பண்ணுது. பட் ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இந்த இந்த பாவியின் மேல கர்த்தர் நீங்க கிருபையா இருக்கிறதற்காக நன்றி. இந்த பாவியின் மேல கர்த்தாவே நீங்க இரக்கம் வைத்திருக்கிறதற்காக நன்றி. மனாசே, கர்த்தருக்கு முன்பாக அவ்வளவு நெருக்கப்படுற நேரத்துல ஃபர்ஸ்ட் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா நெருக்கங்களையும் மாற்றுகிறதுக்கு ஒரே சீக்கிரம் நம்ம ஜெப அறையில போய் அப்படியே கர்த்தருக்கு முன்பாக சாஷ்டாங்கமா விழுந்து தாழ்த்தி, ஆண்டவரே, என் மேல நீங்க கிருபை வச்சிருக்கீங்க, இந்த பாவியின் மேல கிருபை வச்சிருக்கீங்க, இந்த பாவியின் மேல உங்க இறக்கம் வச்சிருக்கீங்க, இந்த பாவியின் மேல உங்க தயவு வச்சிருக்கீங்க. அப்பா, உமக்கு நன்றி. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவனுடைய கெஞ்சுதலுக்கு இறங்கி மறுபடியுமா அவனை தேசத்துக்கு கொண்டு போனான்னு அப்படிங்கிறது மட்டும் இல்ல, அவனுடைய ராஜ்யத்துல அவன் எந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து இருந்தானோ அதே இடத்துல மறுபடியுமா கர்த்தர் அருமையா செய்ய வச்சார். எவ்வளவு பெரிய கர்த்தர். வேதம் சொல்லுது, பிலிப்பியர் 2:6-7-8 நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அந்த வசனம். தேவனுடைய ரூபமா இருந்தோம், அவர் அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே தாழ்த்தி மரண பரியந்தம் தாழ்த்தினார். பைபிள் சொல்லுது, அதுக்கு அடுத்து தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முட்டங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக. அப்படின்னா நல்ல கவனிங்க, அவரு சர்வ வல்லவர், அவருடைய ஒரே குமாரன் அவர் பூமியில இறங்கி இவ்வளோ ஒரு தாழ்மைய அவர் வாழணும்னு இல்லை. பட் ஆனா அவ்வளோ தாழ்த்தி, அவ்வளோ ஒரு ஒர்க் பண்ணி, அவ்வளோ தன்னை ஒப்பு கொடுத்து உண்டாக்கின மனுஷங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய கைகள்ல அவமானத்தை, அவங்களுடைய வாயிலிருந்து வர உமிழ்நீரை வாங்கி அவர் அடிச்சு அவ்வளோ ஒரு பெரிய தாழ்மைய கர்த்தர் நமக்கு முன் வச்சுட்டு போனார். வேதம் சொல்லுது, அந்த தாழ்மைக்கு அவர் பிதா அவருக்கு கொடுத்தது கனத்தை கொடுத்தார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இந்த பூமியில இருந்தவங்க, இப்ப இருக்கிறவங்க, இனி பிறக்க போறவங்க எல்லாருடைய ரட்சிப்பும் ஒரே நாமத்துல இருக்கிறது. இந்த இயேசுவின் நாமத்தை அவ்வளவு ஹானர் பண்ணியிருக்கிறார். இந்த வேலையில நம்ம உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நம்முடைய ஜெப நேரங்கள் இனி நம்ம ஏதோ பெரிய சாதனை பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ல போகாம, ஏதோ பெரிய காரியத்தை நம்ம கர்த்தருக்காக செய்யறோம் அப்படிங்கிற ஃபீலிங்ல போகாம, கர்த்தருக்காக நான் பரிசுத்தமா வாழ்றேன் பிரதர் அப்படிங்கறதெல்லாம் தூக்கி போட்டுச்சு. ஆண்டவருடைய இரக்கத்தினால நான் பிழைச்சிருக்கு, ஆண்டவருடைய கிருபையினால நான் இருக்கிறேன், ஆண்டவருடைய தயவுனால நான் இருக்கிறேன். அவருக்குள் வேதம் பவுல் அழகா டெப்தா சொல்லுவாரு, அவருக்குள் நாம் அசைகிறோம், இருக்கிறோம், பிழைக்கிறோம். அப்படின்னா நீங்க ஒரு இடத்துல உங்க ஹால்ல இருந்து நீங்க கிச்சனுக்கு போறீங்கன்னா அவரால போறீங்கன்னு அர்த்தம். நீங்க உங்களுடைய வீட்டுல இருந்து ஒர்க் பண்ண போறீங்கன்னா அவரால போறீங்கன்னு அர்த்தம். அப்படின்னா அசைகிறதே அவரால் தானா, இருக்கிறதே அவரால் தான், பிழைக்கிறதே அவரால் தானா. அப்படிப்பட்ட தேவன் தான் இந்த காலை வேளையில நம்ம கூட இருக்கிறாங்க. அவருக்குள்ள நம்ம அசைக்கிறோம், நம்ம உட்கார்றோமா, எழுந்திருக்கிறோமா. இன்னைக்கு எத்தனையோ பேரால உட்கார்ந்தா எழுந்திருக்க முடியல, ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. அப்படிப்பட்ட கஷ்டத்துல இருக்கிறவங்க எத்தனையோ பேர். அப்படிப்பட்ட ஜீவனை கத்த நமக்கு நரம்புல கொடுத்திருக்காரு, பலனை கத்த நம்முடைய எலும்புல கொடுத்திருக்காரு, நம்முடைய சரீரத்துல கொடுத்திருக்காரு, ரத்தத்துல கொடுத்திருக்காரு. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் நாங்கள் உமக்கு முன்பாக எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். அப்பா, நீர் சர்வ வல்லமை உள்ளவர், நீர் உயர்ந்தவரா இருந்தோம், தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய தாழ்வில் எங்களை நினைத்தவரை நாங்கள் துதிக்கிறோம். அவர் கிருபை என்றும் உள்ளது. எங்களுடைய தாழ்வில் எங்களை நினைத்தவரை நாங்கள் துதிக்கிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், எங்களை தரை மட்டும் நாங்கள் தாழ்த்துகிறோம். சுவாமி, உங்களுடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்.
ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் மேல இந்த கிருபை இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு முன்பாக ஒருவரும் நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும் என்று சொன்னது போல ஆண்டவரே, நீர் எங்களை நியாயம் தீர்க்கிறவராய் வெளிப்படுறல ஆண்டவரே. இன்னும் எங்களுடைய குறைகளை, குற்றங்களை, எங்கள் கரை திரை முதலானவைகளை எல்லாம் களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் எங்களை இட்டை கட்டுவீராக சுவாமி. ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல தொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை